தொடர்பென இந்திய செய்திகள். நாடாளுமன்றத்தில் அரசுக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு எம்பிக்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கில் சமாஜ்வாதி கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரான அமர் சிங்கிடம் டெல்லி காவல்துறையினர் இன்று விசாரணை நடத்தினர். கடந்த 2008ஆம் ஆண்டில் நாடாளுமன்றத்தில் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு மீது நடத்தப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க 3 பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்களுக்கு லஞ்சம் வழங்கியதாக அமர் சிங் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் இடைத்தரகராக செயல்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் பிரமுகர் ஜுகைல் இந்துஸ்தானி 2 நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார். இந்துஸ்தானியும் அமர் சிங்கின் உதவியாளர் சஞ்சீவ் சக்சோனாவும் அமர் சிங் தான் லஞ்சம் கொடுக்குமாறு காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளித்ததாக தெரிகிறது. இதையடுத்து இது தொடர்பாக அமர் சிங்கை இன்று நேரில் வருமாறு டெல்லி காவல்துறையின் குற்றப்பிரிவு சம்மன் அனுப்பியிருந்தது. அதன்படி குற்றப்பிரிவு அலுவலகத்தில் இன்று முற்பகல் 10:45 மணியளவில் ஆஜரான அமர் சிங்கிடம் குற்றப்பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சத்தீஸ்கரில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய 16 நக்சலைட்டுகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதலில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் 77 பேர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் இந்த தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய 16 நக்சலைட்டுகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் அவர்களிடம் இருந்து துப்பாக்கிகளும் நக்சலைட்டுகளின் சீருடைகளும் கைப்பற்றப்பட்டதாக நாராயண்பூர் மாவட்ட காவல்துறை எஸ்பி தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் பதுங்குகுழி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி ராணுவ அதிகாரிகள் 2 பேர் பலியாகியுள்ளனர். காஷ்மீரின் சியாச்சின் பகுதியில் ராணுவத்தினர் தங்கியிருப்பதற்கான பதுங்குகுழி ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. இந்த பதுங்குகுழி கண்ணாடி இழையால் உருவாக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 2 அதிகாரிகள் உயிரிழந்ததாகவும் அவர்களை காப்பாற்ற முயன்ற 4 ராணுவ வீரர்கள் காயம் அடைந்ததாகவும் ராணுவ உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். லோக்பால் வரம்புக்குள் பிரதமரையும் கொண்டுவர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் செய்தியாளரிடம் பேசிய அவர் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்க இருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வலுவான லோக்பால் மசோதாவை மத்திய அரசு அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் பிரதமரையும் இதன் அதிகார வரம்புக்குள் கொண்டுவர வேண்டும் என்றும் கூறினார். ஆனா ஹசாரே குழுவினர் பரிந்துரை செய்திருக்கும் லோக்பால் வரைவு மசோதாவிலும் சில குறைகள் இருப்பதால் அவற்றை சரி செய்ததாக வேண்டும் என்றும் காரத் கேட்டுக் கொண்டார். ஊழல் தடுப்பு சட்டத்தின் வரம்புக்குள் பிரதமர் வரும்போது லோக்பால் விசாரணை வளையத்துக்குள்ளும் அவரை கொண்டு வருவதுதான் முறை என்றும் அவர் கூறினார். அதே நேரத்தில் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு லோக்பால் விசாரணையிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று கூறிய காரத் நீதித்துறையிலும் ஊழல் இருப்பதால் அதை கண்காணிப்பதற்கு தேசிய நீதி ஆணையத்தை உருவாக்கலாம் என்றும் தெரிவித்தார். தொடர்பென வெளிநாட்டு செய்திகள். நியூயார்க் இரட்டை கோபுர தாக்குதலின் 10ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அமெரிக்காவில் தாக்குதல் நடத்த அல் கொய்தா திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டு உள்நாட்டு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள உலக வர்த்தக மைய கட்டடம் கடந்த 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அன்று அல் கொய்தா தீவிரவாதிகளால் விமானம் மூலம் தகர்க்கப்பட்டது. இந்த தாக்குதலின் 10வது நினைவு தினம் விரைவில் வருகிறது. இந்நிலையில் இந்த நினைவு தினத்தையொட்டி அமெரிக்காவில் உள்ள ஆயிரக்கணக்கான பயன்பாட்டு அமைப்புகளில் சைபர் மற்றும் மனித தாக்குதல் நடத்த தீவிரவாதிகள் திட்டமிட்டு உள்ளதாக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனையடுத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. லிபியா தலைவர் கடாபியை விரட்டுவதற்காக பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் நாடுகளிடம் இருந்து கூடுதலாக ஆயுதங்கள் வாங்க கிளர்ச்சியாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். லிபியா தலைவர் கடாபியை எதிர்த்து அந்நாட்டில் கிளர்ச்சி நடந்து வருகிறது. கிளர்ச்சியாளர்களுக்கு நேட்டோ படை ஆயுதம் மற்றும் விமான வழி ஆதரவு அளித்து வருகிறது. அடுத்த மாதம் வரும் ரம்ஜானுக்கு முன்பாக கடாபியை விரட்டிவிட்டு நாட்டை கைப்பற்ற கிளர்ச்சியாளர்கள் விரும்புகின்றனர். இதற்கு கூடுதலாக ஆயுதங்கள் தேவைப்படுகின்றன. நேட்டோ படையில் உள்ள பிரான்ஸ் லிபியா நாட்டு கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது. ஆட்சி மாற்றத்துக்கு முதலாக அங்கீகாரம் அளித்ததும் பிரான்ஸ் தான். ஏற்கனவே திரிபோலி நகரின் தென்மேற்கே உள்ள நபூசா மலைப்பகுதிகளில் கிளர்ச்சியாளர்களுக்கு பிரான்ஸ் ஆயுதம் வழங்கியுள்ளது. எனவே கூடுதல் ஆயுதங்களை தற்போதும் பிரான்ஸ் வழங்க வேண்டும் என்று கிளர்ச்சியாளர்கள் விரும்புகின்றனர்.
இதற்காக நேற்று முன்தினம் பாரிஸ் சென்ற கிளர்ச்சியாளர்களின் தலைவர்கள் அகமது கசீம், ராம்தான் ஜார்முக், சுலைமான் போர்டியா மற்றும் பிராஹிம் பிடல்மால் ஆகியோர் பிரான்ஸ் அதிபர் நிக்கோலஸ் சார்கோசியிடம் கூடுதல் ஆயுதங்கள் அளிக்க வேண்டும் என்று கோரியுள்ளனர். இதேபோல் கூடுதல் ஆயுதங்களை பெற நேற்று ஸ்பெயின் சென்ற கிளர்ச்சியாளர்களின் தலைவர் மஹமூத் ஜேப்ரில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் டிரினிடாட் ஜிமேனஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அமெரிக்காவின் கடன் உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்ட அளவை கடந்துவிட்டது. இதனால் கடன் உச்சவரம்பை அதிகரிக்க வேண்டும். அவ்வாறு செய்யாத பட்சத்தில் தனது பதவிக்கும் ஆபத்து வரலாம் என அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கடன் உச்சவரம்பை அதிகரிப்பது தொடர்பாக குடியரசுக் கட்சி எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தற்போது 3 லட்சம் கோடி டாலர் புதிய கடன் உச்சவரம்பிற்கு குடியரசுக் கட்சியினரும் ஒபாமாவின் கட்சியினரும் ஒப்புதல் அளிக்கும் நிலைக்கு வந்துள்ளனர். வாஷிங்டனில் இந்த அறிவிப்பால் உலக பங்கு சந்தை விறுவிறுப்பு அடைந்துள்ளது. கிரீஸ் கடன் பிரச்சினைக்கு தீர்வு காண ஐரோப்பிய தலைவர்கள் உத்தேச ஒப்புதல் முடிவு எடுத்த நிலையில் பங்கு சந்தை வேகம் பிடித்தது. தற்போது அமெரிக்க அரசும் கடன் உச்சவரம்பை அதிகரித்துள்ளதால் வரும் நாட்களில் முதலீட்டாளர்கள் கூடுதல் லாபத்தை எதிர்நோக்கலாம். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதிக்குள் அமெரிக்க கடன் உச்சவரம்பான 14.3 லட்சம் கோடி டாலர் கடன் உச்சவரம்பை அமெரிக்க நாடாளுமன்றம் அங்கீகரிக்க வேண்டும். அப்படி செய்யாத பட்சத்தில் ஒபாமா அரசால் எந்த பணிகளுக்கும் நிதி தர முடியாத நிலை ஏற்படும் என்ற அபாயமும் இருந்தது. வருவாயை அதிகரிக்க வரியை கூட்டவும் செலவினத்தை குறைக்கவும் ஒபாமா அரசு முடிவு செய்தது. வரி உயர்வுக்கு குடியரசுக் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். லிபியாவில் அதிபர் பதவியில் இருந்து பதவி விலக கேர்னல் கடாபி போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக நேற்று செய்தி வெளியானது. 41 ஆண்டு கால ஆட்சி செய்து வரும் கடாபி பதவி விலகுவது குறித்து போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என தற்போது கடாபி அறிவித்துள்ளார். தீர்ப்பு தினம் வரும் வரை எனக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை இருக்காது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். தனது சொந்த நகரமான ஜிர்தேவில் பல ஆயிரம் ஆதரவாளர்கள் மத்தியில் கடாபி இவ்வாறு தெரிவித்துள்ளார். போராட்டக்காரர்களுக்கு லிபிய மக்கள் பதிலடி தருவார்கள் என்றும் கடாபி தெரிவித்தார். லிபியாவில் பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் கடாபிக்கு எதிராக போராட்டம் நடந்து வருகிறது. போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக நேட்டோ படைகளும் களத்தில் உள்ளன. கடல் பகுதி நகரமான ஜிர்தேவில் கடாபி ஆதரவாளர்கள் பச்சை நிற தொப்பியை தலையில் அணிந்திருந்தனர். குழந்தைகள் முகத்தில் கடாபிக்கு ஆதரவான வார்த்தைகளும் எழுதப்பட்டிருந்தன. கடாபி பதவியை துறந்தால் லிபியாவில் தொடர்ந்து இருக்கலாம் என பிரான்ஸ் கூறி வருகிறது. கடாபி பதவி விலக வேண்டும் என அமெரிக்கா நிர்பந்திக்கிறது. ஒசாமா பின் லேடன் கொலையில் சதி செயலில்லை. இது பாகிஸ்தான் தற்போதைய அரசின் கவனக்குறைவால் தான் நடந்துள்ளதாக பாகிஸ்தான் முன்னாள் சர்வாதிகாரி முஷாரப் கூறியுள்ளார். அதிபர் பதவியிலிருந்து விலகிய முஷாரப் 2008 நாட்டை விட்டு வெளியேறி லண்டனில் தங்கியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்கா சென்றிருந்த முஷாரப் வாஷிங்டனில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கையில் பாகிஸ்தானில் கடந்த மே மாதம் பின் லேடன் அமெரிக்க படைகளால் கொல்லப்பட்டார். இதில் சதி செயல் இருந்ததாக கருதவில்லை. மாறாக பாகிஸ்தானின் தற்போதைய அரசின் கவனக்குறைவே காரணம். இதன் பிறகும் பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் உறவினை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனது ஆட்சி காலத்தில் அமெரிக்காவில் செப்டம்பர் 11 தாக்குதல் நடந்தது. அப்போதைய அதிபர் புஷ்ஷுடன் நான் நல்லுறவினை ஏற்படுத்தியிருந்தேன். தற்போது பாகிஸ்தானில் பலவீனமான அரசு உள்ளது. விரைவில் பாகிஸ்தான் திரும்ப உள்ளேன். வரும் 2013ஆம் ஆண்டு அங்கு நடைபெறவுள்ள தேர்தலில் எனது அனைத்து பாகிஸ்தான் முஸ்லிம் கட்சி போட்டியிடும். மீண்டும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டால் அமெரிக்காவுடனான உறவினை புதுப்பிக்க நடவடிக்கை எடுப்பேன். மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையான காஷ்மீர் விவகாரம், இந்தியாவின் அணு ஆயுதம் உள்ளிட்ட விடயங்களில் அமெரிக்கா தனது நிலைமையை பரிசீலிக்க வேண்டும் என்று முஷாரப் கூறியுள்ளார். இஸ்லாமிய சிறுவர்களிடையே தீவிரவாதத்தினை தூண்டுவதை நோக்கமாக கொண்ட கார்ட்டூன்களை அல் கொய்தா இயக்கம் தயாரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிறுவர்களிடையே தீவிரவாதத்தினை பரப்புவதும் அவர்களை போராளி இயக்கங்களில் இணைத்துக் கொள்வதற்கு தூண்டுவதும் இக்கார்ட்டூனின் பிரதான நோக்கம் ஆகும் என தெரிவிக்கப்படுகிறது. அல் கொய்தா இயக்கத்தினை சேர்ந்த குழு ஒன்றே இதனை தயாரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அராபிய மொழி இணையதளம் ஒன்றில் இக்கார்ட்டூன் தொடர்பான புகைப்படங்கள் சிலவும் வெளியாகியுள்ளன. இக்கார்ட்டூன் ஆனது இணையதளம் மற்றும் டிவிடி வடிவில் வெகு விரைவில் வெளியாகலாம் என நம்பப்படுகின்றது. இது வெளியானால் அது சிறுவர்களின் மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் எதிர்காலத்தில் பாரிய சவாலாக அமையும் எனவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அறுபத்தைந்து உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் நாளை சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. யாழ் பல்கலைக்கழக அனைத்து பீட மாணவர் ஒன்றியம் என்ற பெயரில் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கை
போலியானது என்பது தெரியவந்துள்ளது. தேர்தலுக்காக யாழ் மாவட்ட செயலகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் உரிய இடங்களை சென்றடைந்துள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இமல்டா சுகுமார் தெரிவித்துள்ளார். யுத்தம் நிறைவடைந்ததிலிருந்து வடமாகாணத்திற்கு பல்வேறு கடன் திட்டங்கள் அமுலாக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இந்தியாவில் லோக்பால் வரம்புக்குள் பிரதமரையும் கொண்டுவர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் தெரிவித்துள்ளார். ஒசாமா பின் கொலை பாகிஸ்தான் அரசின் கவனக்குறைவால் தான் நடந்துள்ளதாக முஷாரப் தெரிவிப்பு. இத்துடன் டான் தமிழின் இந்த பிரதான செய்திக்கு நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.